சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள் 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினருக்கு வழங்கினர். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ரூபாய் 2,50,00,000 மதிப்பில் 11 ஜீப்கள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ரூபாய் 42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பாண்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த 11ஆம் தேதி பரோலில் வெளிவந்து தலைமறைவானார். பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார். கருணாவை கண்காணிப்பதில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார். இவர் தற்போது ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இடமாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ளது கன்னியகோவில். இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும், கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது. இந்நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர். அதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து கிருமம்பாக்கம் காவல்துறையினர் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன்பின் மறியல் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சந்தித்து நிதி உதவி மற்றும் பிரெட், பழங்கள் ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தி வரப்பட்டதாக கூறியுள்ளார். இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் மௌனம் காக்காமல் பதிலளிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தப்படவில்லை என தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்று தெரிவித்தார். கள்ளச்சாராய பிரச்சனையில் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறையினர் விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையினை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட 75க்கும் மேற்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 42 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை தொடர்ந்து மருந்து பெட்டகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேடில் அமைந்துள்ள ஹீமோபிலியா சங்கத்தில் உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் விக்னேஷ், ஜேபி சிண்ட்ரெல்லா மேரி, அலுவலக உதவியாளர் அவினாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹீமோபாலியா சொசைட்டி தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டு மருந்து பெட்டகங்களை 75க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி ஹீமோபிலியா சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழா ஜெயராகம் இல்லத்தில் அங்குள்ளவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பிறந்த நாள் காணும் விநாயகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் நிகழ்ச்சியினை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ரெனோ மற்றும் வெண்ணிலா நகர் சுந்தர் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜேபி, கணேஷ், கிருஷ்ணமூர்த்தி, வேலு, மகேஷ், சுரேஷ், பாலாஜி, பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆனி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர்கள் செய்திருந்த பூஜையில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இத்தொடர்ந்து சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதைத் தொடர்ந்து 11ஆம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். 63 நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையை என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார்.
சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்னர் காரைக்காலின் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அப்பொழுது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாற்றியும் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானில் இருந்து மாங்கனி மழை பொழிவது போல் காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டு கொண்டு பிடித்தனர். இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள், உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஆர்கன்சாஸ் மாகாணத்தில் உள்ள மளிகை கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த மக்கள் மீது 44 வயதான நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10 பேர் படுகாயம் அடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் ஆர்கன்சாஸின் நியூ எடிஃபர்க் பகுதியைச் சேர்ந்த 44 வயதான டிராவிஸ் யூஜிஸ் போசி என காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்தது. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்திய யூஜின் போசியும் காயமடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் கொலை வழக்கு உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் 33 வயதான முகமது ஷமி கடைசியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் விளையாடி 24 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த தொடரின் போது அவருக்கு இடது கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதன் பின்னர் அவர் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. அவருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் லண்டனில் வெற்றிகரமாக ஆபரேஷன் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காயம் குணமாகும் வரை ஓய்வில் இருந்தார். இந்நிலையில் தற்போது காயத்தில் இருந்து குணமடைந்துள்ள ஷமி பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் பயிற்சி முகாமில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதனையடுத்து அவர் வரும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்தியாவில் நடைபெற உள்ள வங்காளதேசத்திற்கு எதிரான தொடரில் மீண்டும் அணிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.